இந்த ருத்ராட்ச செடியை பொறுத்தவரைக்கும் பராமரிப்புங்கிறது ரொம்ப எளிமையானது தான். இதுக்காக நாங்கள் எந்த கேருமே தனியாக எடுத்துக்கல. பூச்சி மருந்து அடிக்கிறதோ, இல்லை உரம் போடுறதோ எதுவுமே பண்ணலை. ஒரு கவரில் வச்சுருந்தோம், அது தானாகவே வளர்ந்து தானாகவே காய்ச்ச மாதிரி தான் காய்ச்சிருக்கு. பழமாகி கீழே விழுந்த பிறகு நம்ம எடுத்து அதை தண்ணியில் கழுவியோ இல்லைன்னா அதை வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சு நம்ம தேய்ச்சாலோ இந்த மாதிரி காய்கள் வரும்னு சொல்கிறாங்க. இதுமாதிரி தான் நம்ம தோட்டத்தில் இருக்கவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக முகங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவே எனக்கு அதை நேரில் பார்க்குற வரைக்கும் அதை பற்றி தெரியல. ஆக்சுவலாக இப்போ நேரில் பார்த்து அந்த காயை நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 5 கம்பார்ட்மெண்ட், அது முகங்கன்னு சொல்கிறத விட இப்போ உள்ளவங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. வணக்கம். நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் அரிய வகை பழச்செடிகள் எல்லாமே சேல் பண்ணுறோம். அதேமாதிரி பூச்செடிகள், காய்கறிகள் விதைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அதுக்கு தேவையான உரங்கள், பூச்சி மருந்துகள், இயற்கை பூச்சி மருந்துகள் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். அதேமாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ருத்ராட்சம் மரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க செடி. இந்த ருத்ராட்சம் செடி பார்த்திங்கன்னா நம்ம கவரில் தான் க்ரோ பேக்கில் வச்சுருந்தோம். நம்மகிட்ட நிறைய செடி இது ஸ்டாக் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான செடிகள் சின்னதும் பெருசுமாக இருக்குது. ஆனால் அதில் வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய செடி, கொஞ்சம் நாளான செடி. ஒரு 3 வருஷம் வயசு இருக்கும் இந்த செடியோட இது. நம்ம வந்து இதுக்கு தனியாக எதுவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. அதாவது நம்ம வச்சுருக்க செடிகளில் இந்த ஒரு செடி மட்டும் காய்ச்சிருக்கு. அதாவது நம்ம ஒரு வெயிலான இடத்துல தான் வச்சுருந்தோம். இந்த பக்கத்தில் இந்த செடிகளுக்கு நடுவே தான் ஊடே இருந்தது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நிறைய நம்ம செடிகளை அடுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த செடிகளுக்கு ஊடே தான் இந்த செடியும் இருந்தது. அதில் வந்து காய்கள் வந்திருக்கு. இந்த காய்கள் வந்து நிறையவே காய்கள் வந்திருக்குது. ருத்ராட்ச செடியை பொறுத்த வரைக்கும் பராமரிப்புங்கிறது ரொம்ப எளிமையானது தான். இதுக்காக நாங்கள் எந்த கேருமே தனியாக எடுத்துக்கல. பூச்சி மருந்து அடிக்கிறதோ இல்லை உரம் போடுறதோ எதுவுமே பண்ணலை. ஒரு கவரில் வச்சுருந்தோம், அது தானாகவே வளர்ந்து தானாகவே காய்ச்ச மாதிரி தான் காய்ச்சிருக்கு. இந்த செடிகளை நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதாவது இந்த ருத்ராட்சத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் விரும்புகிறாங்க. அவங்க வந்து விருப்பப்பட்டால் மாடி தோட்டத்துலேயும் கூட ரொம்ப எளிமையாக இதை பராமரிக்கலாம். ஒரு 18 அதாவது ஒரு 10-20 கிலோ வெயிட் உள்ள மண்ணிலே இது வளர்ந்து இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. நீங்கள் ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா கூட இந்த செடிகளை வளர்க்க முடியும். ரொம்ப எளிமையான பராமரிப்பு உள்ள செடி தான். இந்த ருத்ராட்சத்தினுடைய முகங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவே எனக்கு இதை நேரில் பார்க்குற வரைக்கும் அதை பற்றி தெரியல. ஆக்சுவலாக இப்போ நேரில் பார்த்து அந்த காயை நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 5 கம்பார்ட்மெண்ட், அது முகங்கன்னு சொல்கிறத விட இப்போ உள்ளவங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. அதாவது 5 போர்ஷனாக அது பிரிஞ்சிருக்குது. இந்த விதைகளை பொறுத்த வரைக்கும். இதுவுமே அது எத்தனை போர்ஷனாக பிரியுதுங்கிறத பொறுத்து அதை வந்து அந்த முகங்களை சொல்கிறாங்க. ருத்ராட்சம் காய்களை பொறுத்த வரைக்கும் அது பழமாகி கீழே விழுந்த பிறகு நம்ம எடுத்து அதை தண்ணியில் கழுவியோ இல்லைன்னா அதை வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சு நம்ம தேய்ச்சாலோ இந்த மாதிரி காய்கள் வரும்னு சொல்கிறாங்க. இதுமாதிரி தான் நம்ம தோட்டத்தில் இருக்கவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப ஆர்வம் இந்த செடியை வளர்க்குறதுல. அவங்க வந்து எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஒரு ப்ரஷ்ஷால் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. இது எல்லாமே 5 முகம் உடையதாக இருக்குது. இப்போது ஒரு முகத்துலேருந்து இப்போ 11 முகம் வரைக்கும் சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து இது வந்து 5 முகம் உள்ள ஒரு செடி. நிறைய கஸ்டமர் கேட்கும்போது குறிப்பிட்டு கேட்பாங்க, எனக்கு இத்தனை முகம் இருக்க செடியை கொடுங்க அப்படின்ன மாதிரி. ஆனால் அப்படி நம்ம செலக்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக செடியை பார்க்கும்போது அந்த செடியை வச்சு இத்தனை முகம் தான் காய்க்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து காய்கள் வந்து இதை பற்றி எனக்கு தெரியலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செடி ஒரு மரத்தில் எல்லா காய்களும் வருமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட மரத்தில் இந்த மரத்தில் இப்போ 5 முகம் வந்திருக்கு, 5 முகம் மட்டும்தான் வருமாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இது ஒரு தோட்டத்திலே இப்போ நான் நிறைய கஸ்டமர் கொடுத்துருக்கேன். ஆனால் யாரும் இது வரைக்கும் இந்த செடிகள் காய்ச்சதை சொல்லலை. பெரிய செடிகளாக கூட வளர்ந்துருக்கு. எங்கள் தோட்டத்தில் இது காய்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி செடிகள் நம்ம சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவுமே சேல்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி செடிகள் உங்களுக்கு நீங்களும் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ பொதுவாக கோயில்களில் நிறைய பேர் வளர்க்குறதுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறதுக்கு வளர்க்குறதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க. அதுமாதிரி சிலர் வீடுகள்லேயும் வளர்க்கணுன்னு விருப்பப்படுறாங்க. அவங்க ஃபார்ம் ஹவுஸில் வளர்க்க விருப்பப்படுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் நர்சரி நம்பர் 9841986400 நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.